வாங்கிக்க. வீட்டுல யாருமே இல்லைங்களா? அம்மா அப்பா சினிமாக்கு போயிருக்காங்க. ஓஹோ. அந்த போட்டோல கையில தம்பரோட இருக்கீங்களே, என்ன பண்றீங்க? ஹோலி கிராஸ் ஸ்கூல்ல மியூசிக் டீச்சரா வேலை பார்க்கறேன். ஆனா அது பார்ட் டைம் ஜாப் தான். ரேடியோ மிர்ச்சில ரேடியோ ஜாக்கியா ஒர்க் பண்றேன். இதுக்கு முன்னாடி சென்னையில இருந்தேன். இப்போ கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்றேன். ஓஹோ. பாட்டு கத்து கொடுக்கிறதுக்கு ஒரு டீச்சர் வேணும்னு கேட்டேன். அத அரேஞ்ச் பண்ண முடியல. நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒண்ணு கேட்கலாமா? மிக்சர் தானே, தப்பா நினைக்க மாட்டேன், கேளுங்க. அடிச்சனா? என்ன கேளுங்க. என் தங்கச்சிக்கு பாட்டு கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. நீங்க அவளுக்கு கத்து கொடுக்க முடியுமா? சாட்டர்டே சண்டே சொல்லி கொடுத்தா போதும். நானே அவளை இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நானே வந்துடுறேன். இல்லங்க, அது 25 கிலோமீட்டர் இருக்கு. பரவாயில்ல, அட்ரஸ் சொல்லுங்க, நான் வந்துடுறேன். வேட்டைக்காரன் புதூர் பக்கத்துல சின்ன மானூருங்க. அங்க வந்து அண்ணாமலை ஐயா வீடு எதுன்னு கேளுங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப நெக்ஸ்ட் சாட்டர்டே நான் அங்க இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வரேன். வாங்க. வரேங்க. அப்பா, புது மாலையை மாத்தியாச்சுங்க. என்னங்க? பாட்டி டீச்சர் ஸ்வீட்டோட வந்திருக்காங்க. வாங்க. சுமதி, சுமதி. என்னங்க? நான் சொன்னேனே பாட்டு டீச்சர், இவங்க தான். ஹலோ, வணக்கம். இவங்களை கூட்டிட்டு போமா, நான் உள்ள இருக்கேன். சரி, இந்தா. Thank you. வாங்க. ராஜா, யார் அவங்க? நான் அன்னைக்கு சொன்னேன்லம்மா பாட்டு டீச்சர், இவங்க தான். ஓ. எங்க அம்மா. ஓ, வணக்கம். ஸ்வீட் சாப்பிடுங்க, கேசரி. Thank you. சூடு ஆறதுக்குள்ள சாப்பிடுங்க. நான் 2 வீக்ஸ் கழிச்சு வரேன். ஒரு நிமிஷம், பூ எடுத்துக்கம்மா. இதான் பாட்டி டீச்சர் வாங்கின இந்த ஸ்வீட்டா? போயிட்டு வரேங்க. மழை வர்ற மாதிரி இருக்கு, எப்படிமா போவ? பரவாயில்லைங்க, நான் பஸ்ல போயிடுவேன். வயசு பொண்ணு, தனியா எப்படி போவ? இரு, பைக்ல கொண்டு போய் விட சொல்றேன். ராஜா. என்னம்மா? மழை வர மாதிரி இருக்கு, இவங்கள பைக்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. வாங்க. வரேங்க. சரி. மழை வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் நின்னுட்டு போலாமா? சரிங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். எனக்கு அடுத்த சனிக்கிழமை வர முடியாது. அதுக்கு அடுத்த சனிக்கிழமையில இருந்து ரெகுலரா வந்துடுறேன். ஏங்க, ஏதாவது வெளியூர் போறீங்களா? ஆமா, சென்னை போறேன். ராஜ் டிவில ராஜகீதம்னு ஒரு ப்ரோக்ராம் வருதுல்ல, அதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். அது என்ன ப்ரோக்ராமுங்க? அது ஒரு பாட்டு போட்டிங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க. ஃபைனல் செலக்ஷன்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்பர் 1 சிங்கர்னு அவார்ட் கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய கௌரவம் இல்லையா? நிச்சயமா. மழை நின்னுடுச்சு, கிளம்பலாமா? சரிங்க. வயிற்று தாங்க முடியல. எதுக்குடா இப்படி கத்துற?
அந்த பாட்டி டீச்சர் ரொம்ப மோசம்மா. ஏன் அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க வாங்கிட்டு வந்த கேசரிய கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். 25 வாட்டி கக்கூசு போயிட்டேன். ஒரே வயிற்று வலி. உங்க கேசரி எவ்வளவோ பரவாயில்ல, கக்கூஸ் மட்டும்தான் போகும், வயிற்று வலிக்கவே வலிக்காது. ராதா பாட்டு போட்டில கலந்துக்கிறது. நான் அந்த ப்ரோக்ராம் போகணும். சரி, வீட்ல ஏதாவது சொல்லணும். ஐடியா இருந்தா கூட. சொல்லு சொல்லு சொல்லு. ஐடியா எதுவும் வரலன்னு சொன்னேன். அச்சி, ஐடியா என்னண்ணே? என்னது? உன்கிட்ட ஏன் சொல்லணும்? வீட்ல அப்பா அம்மாட்டே சொல்லிக்கிறேன். போடா. சரி. ஆனி மாசம் என்ன மாரியம்மன் கோயிலுக்கு? இல்ல இல்ல, ஆனி மாசம் தான் விசேஷம். சனிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை பூஜை பண்ணிட்டு திங்கக்கிழமை திரும்பி வந்துடும். நல்ல காரியங்கிறீங்க, போயிட்டு வாங்க. சரிப்பா, நான் வரேன். நான் வரமா? லாஸ்ட் இயர் அவதான் ஜெயிச்சா. ஹாய். நான் அப்புறம் வரேன். See you, bye. நீங்க எங்க? நீங்க காம்படிஷன்ல கலந்துக்கிறத நாங்க பார்க்க வேண்டாமா? அதான் டிவில லைவா காமிக்கறாங்களே, டிவிலயே பார்க்கலாமே. டிவில பாக்குறது நேர்ல பாக்குற மாதிரி இருக்குமா? அதுவும் இல்லாம நாங்க கூட இருக்கிறது உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும்ல. So sweet. Thank you. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் நர்வஸா இருக்கு. தைரியமா பாடுங்க. நீங்க தான் வின் பண்ண போறீங்க. நாங்க பெரிய செட்டப்பே பண்ணிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் வரேன். ஆல் தி பெஸ்ட். Thank you. என்னடா எல்லாம் ரெடியா? அங்க பாருங்க. தூள்றா. இது மட்டும் இல்ல, இன்னும் இருக்கு. இத புடிங்க. டேய், அட காதலுக்கு தானே புடிங்கண்ணே. கொடுங்க பாருங்க. அண்ணே, சாக்லேட் எடுத்துங்கண்ணே. ராதா பாடும்போது பலத்த ஆரவாரம் செய்யும், அவருக்கே வாக்களிக்கும். தவறினால் உன் தலை உன்னிடம் இருக்காது. அங்க பாரு. புரிஞ்சுதா? அண்ணே, சாக்லேட். அடுத்ததாக கோவை மாவட்டத்திலிருந்து மிஸ் ராதா. என்னடா? சக்சஸ். யார் பார்த்தது உள்ளம் ஏன் பூத்தது, யார் வந்தது கண்கள் தாலாட்டுது, மனமே மனமே உன்னை யார் பார்த்தது உள்ளம் ஏன் பூத்தது, யார் வந்தது கண்கள் தாலாட்டுது. நெஞ்சுக்குள் உந்தன் காலடி சத்தம் நீ வந்தது சுகமாயுள்ளது. நீ சொல்லும் சொல்லுக்கு நான் அர்த்தமாய், உன் வெள்ளி கொலுசுக்கு நான் சத்தமாய், உன் கண்ணிலே இமை நான் அல்லவா. யார் பார்த்தது உள்ளம் ஏன் பூத்தது, யார் வந்தது
மெல்லிசை போலே நீ வரும்போது நான் யாரம்மா இருந்தேன் மௌனமா என்னோடு நீ பேசி சென்ற பின்னும் ஞாபகமோ ஒன்றும் என்னை கொல்லும் என் சுவாசமே உனக்காய் வாழ்கிறேன் யார் பார்த்தது உள்ளம் ஏன் பூத்தது யார் வந்தது கண்கள் தாளாட்டுது மனமே மனமே உன்னை யார் பார்த்தது உள்ளம் ஏன் பூத்தது யார் வந்தது கண்கள் தாளாட்டுது யார் பார்த்தது உள்ளம் ஏன் பூத்தது இந்த காம்படிஷன்ல யார் நம்பர் 1 நாங்க சொல்ல வேண்டாம், நீங்களே சொல்லிட்டீங்க. எஸ், மிஸ் ராதா இஸ் தி வின்னர் ஆஃப் ராஜகீதம். விழா நடுவர் இசையமைப்பாளர் தேவா அவர்களை மிஸ் ராதா அவர்களுக்கு ராஜகீதம் வின்னர் பட்டத்தையும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் அளித்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களால தான் நான் வின் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் என்னங்க பண்ணேன்? நீங்க சூப்பரா பாடுனீங்க. இல்ல, நீங்க எனக்காக கிரவுட் எல்லாம் செட் பண்ணி எனக்காக சப்போர்ட் பண்ண வச்சீங்க. ஒரு நாள் நீங்க கூட இருந்ததுக்கே நான் காம்படிஷன்ல வின் பண்ணேன்னா, வாழ்க்கை பூரா நீங்க என் கூட இருந்தீங்கன்னா நான் எவ்வளவு அச்சீவ் பண்ணுவேன். எஸ், ஐ லவ் யூ. அண்ணே அப்பா முக்கியா என்னண்ணே இந்த கடையில போய் 10 ரூபாய்க்கு கருப்பு கயிறு வேண்டாம். கருப்பு கயிறா எதுக்கு? டேய், நம்ம தான் அரசனூர் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்து போய் சொல்லிட்டு வந்திருக்கோம்ல, போய் வாங்கு. அப்புறம் அப்படியே அந்த ஹோட்டலுக்கு போய் 2 புளியோதரையும் 2 சக்கரை பொங்கலும் வாங்கிட்டு வா. சரிண்ணே, நீங்க போய் அங்க நில்லுங்க, நான் உடனே வாங்கிட்டு வந்து. சரி அண்ணே இந்தாங்கண்ணே கருப்பு கயிறு, ஒரு குஸ்கா, ஒரு கோழி பிரியாணி. டேய், உன்னை புளியோதரையும் பொங்கலும் வாங்கிட்டு வர சொன்னேன். என்னென்ன பண்றது, அது மிலிட்டரி ஹோட்டல், அவங்ககிட்ட தானே இருக்குது. அதுக்காக கோழி பிரியாணி வாங்கிட்டு வருவா? கோழியை நான் சாப்பிட்டேன், பிரியாணி மட்டும் தான் இருக்கு. அட வாங்க, என்ன சமாளிக்கிறேன். என்னது? இல்ல நீங்க சமாளிப்பீங்கன்னு சொன்ன, வாங்க. இந்தாங்கம்மா, மாரியம்மன் கோயில் பிரசாதம். இந்தாங்க கருப்பு கயிறு. இந்த கருப்பு கயிறு ரொம்ப பவர்ஃபுல், சுத்த பத்தமா இருக்கணும். அப்பா என்ன கூட்டம், என்ன நெரிசல், ஏண்டா போனோம்னு ஆகி போயிடுச்சு. பிரசாதம் கூட கடை மூடும் போது வாங்கினது. என்னது? இல்ல, நடமுடும் போது வாங்கினது. எந்த கோவில்லப்பா குஸ்காவும் பிரியாணியும் பிரசாதமா தராங்க? அது குஸ்கா இல்லம்மா, அது வந்து அது நெய் சாதமா. இன்னொரு பொட்டலம் கூட வெண் புளிப்பொங்கல். சுமதி, போர் அடிக்குதுமா, அந்த வீடியோவுல ஏதாவது ஒரு படம் போடுமா? சரிப்பா. படம் அறிவு இருக்கா? ஏன்டா இப்படி உளறி கொண்ட? நல்ல பாட்டுல இது. அண்ணே அப்பவே நான் சொன்ன நல்ல சட்டையா போடுங்கன்னு, பாருங்க டிவில நல்லாவே தெரியல. அது என்னண்ணே, நம்மள மாதிரி 2 பேர் இருக்காங்க. யாருன்னு அது? உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம 2 பேர் இங்க, அவங்க 2 பேர், மொத்தம் 4. மீதி 3 பேர் எங்கண்ணே? பயமுடா ராஸ்கல். பொய் சொல்றது இல்லாம பில்டப் வேற பண்றியா? நீ போன அரசனூர் மாரியம்மன் கோயில் இதானப்பா? ஆமாப்பா. இதுக்கு ஏன்பா பொய் சொல்ற? உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. மன்னிச்சிருங்கப்பா. அந்த பொண்ணோட பாட்டை மட்டும் ரசிக்கிறியா இல்ல அவளையே ரசிக்கிறியா?
புரிஞ்சது. அந்த பொண்ணோட அட்ரஸ் சொல்லு, அவங்க அப்பா அம்மாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன்.